ரகு அப்படிங்கிற ஒரு சாதாரண தொழிலாளியும் அவரோட மனைவியும் சின்ன குழந்தையும் ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க வீட்டுக்கு முன்னாடி டெய்லி ஒரு தெருநாய் வந்து நிக்கிறது வழக்கம். ரகுக்கு அந்த தெருநாயை கண்டாலே பிடிக்காது. அவர் காணும் போதெல்லாம் அந்த தெருநாயை விரட்டி விட்டுருவாரு. ஒரு நாள் வழக்கம் போல ரகு வேலைக்கும் கிளம்புறாரு. அவரோட மனைவியும் காய்கறி வாங்குறதுக்காக வீட்டுல இருந்து வெளியே வரா. அந்த நேரம் பார்த்து சமையல் அறையில அடுப்பு ஆனா இருந்ததுனால தீப்பிடிச்சு வீடே பத்தி எரியவும் ஆரம்பிக்குது. வீடு தீப்பிடிச்சு எரியும் போது ரகுவோட குழந்தை மட்டும் வீட்டுக்குள்ள மாட்டிக்குது. மனைவி வீட்டுக்குள்ள போய் குழந்தையை காப்பாத்துறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றா. ஆனா நெருப்போட வீரியத்தால வீட்டுக்குள்ள போகவே முடியாமலும் போகுது. வீடு தீப்பிடிச்செறியதை கேள்விப்பட்ட ரகு அந்த இடத்துக்கு ஓடி வராரு. ரகுவை பார்த்ததுமே மனைவி குழந்தை உள்ள மாட்டிடுச்சு அப்படின்னு கதறி அளவும் செய்யறா. உடனே ரகுவும் அங்க கூடியிருந்த எல்லாருமா சேர்ந்து எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஒரு மாதிரியா அணைச்சும் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள ஓடி போய் தன்னோட குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்னு பதட்டமா பார்க்கவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனா குழந்தை வீட்டுக்குள்ள இல்ல. ரொம்பவே பயத்தோட மறுபடியும் வீட்டுக்கு பின்னாடி போய் பாக்குறாரு. அப்போ ஒரு சின்ன முணுகல் சத்தம் கேக்குது. ரகு சத்தம் அந்த இடத்தை நோக்கி போறாரு. அந்த இடத்துல அந்த தெருநாய் பலத்த தீக்காயங்களோட தன்னோட குழந்தைய வாயில கவுன மண்ணம் இருக்கிறத பாக்குறாரு. அந்த தெருநாய் வீடு பத்தி எறியும் போது உடனே வீட்டுக்குள்ள போய் அந்த குழந்தைய வாயால கவ்விக்கிட்டு பின்புறமா ஓட ஆரம்பிச்சிருக்கு. அந்த நேரத்துல அதுக்கு பலத்த தீக்காயங்களும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ரகு புரிஞ்சுக்கிறாரு. நான் இந்த நாயை காணும் போதெல்லாம் துரத்தி அடிச்சிருக்கேன். ஆனா இது என்னோட குழந்தையவே காப்பாத்திருக்கு. இந்த காலத்துல மனிதர்கள் கிட்ட எதிர்பார்க்க முடியாத அன்பும் பாசமும் கூட இந்த அஞ்சறிவுள்ள நாய்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அதை காப்பாத்த போறாரு. ஆனா தீக்காயம் அதிகமா இருந்ததுனால கொஞ்ச நேரத்திலேயே அந்த நாய் இறந்தும் போகுது. இத பார்த்த ரகு அந்த தெருநாய்க்கு செஞ்ச கொடுமைகளை நினைச்சு குற்ற உணர்ச்சியில ஆள ஆரம்பிக்கிறாரு. அன்பு கருணை அப்படிங்கிறது மனிதர்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு விஷயம் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற உயிருள்ள உயிரற்ற எல்லா பொருட்களுக்கும் அன்பு அப்படிங்கிறது பொதுவானதுதான். நம்ம எந்த அளவுக்கு அன்பை வாரி வழங்குறோமோ அதே மாதிரி இல்லைன்னா அதை விடவும் அன்பு நம்மளை தேடி வரும்.